கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுது சரீரம் அழிவதில்லை என்ற ஒரு தலைப்பிலே சில காரியங்களை குறித்து தியானிப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவன் நம்மை உருவாக்கப்படும் பொழுது ஒரு அழிவில்லாத ஒரு சரீரத்தை தான் கொடுத்திருந்தார், அழிவில்லாத ஆத்மாவை தான் கொடுத்திருந்தார். அதே சமயத்துல நமக்கு ஒரு கட்டளையையும் கொடுத்திருந்தார். அந்த கட்டளை தான் அந்த கனியை புசிக்க கூடாது, நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசிக்க கூடாது என்ற ஒரு கட்டளையும் கொடுத்திருந்தார். ஆனா அப்ப அந்த கட்டளை எத்தனை வருஷங்களாக அவன் அவன் அதை ஃபாலோ பண்ணினான், அதை பின்பற்றினான் என்பது நமக்கு தெரியல. அதே சமயத்தில் அந்த கட்டளையை பல மில்லினியம் ஆண்டுகள் அவன் அதை ஃபாலோ பண்ணியிருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன் அதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்க, இன்றைக்கு கூட ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, இந்த பூமியானது பல கோடி ஆண்டுகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எனவே இந்த பூமி கோடி ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக மனுஷனும் அவன் கோடி ஆண்டுகள் வாழ்ந்திருக்க முடியும். ஏன் அப்படின்னாக்க, இந்த பூமியானது உண்டாக்கப்படுவது 1வது நாளில் உண்டாக்கினார், 6வது நாளில் மனுஷனை உண்டாக்கினார் என்பதை நான் முன் பதிவிலேயே சொல்லியிருந்தேன். அப்போ மனுஷனுக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் 6 நாட்கள் தான். எனவே இந்த சரீரமானது பல கோடி ஆண்டுகள் பூமி இருக்கப்படும் போது மனுஷனும் பல கோடி ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்கிறான். அப்போ அவன் பாவப்பட்ட நாட்களில் இருந்து தான் வேதாகமத்தில் கணக்கிடப்படுகிறது. அப்படின்னா சுமார் ஒரு 6000 வருடங்கள், 5000 வருடங்கள் பழைய ஏற்பாடும் மற்ற 2000 வருடங்கள் புதிய ஏற்பாடுமாக கணக்கிடப்படுகிறது. அப்போ இந்த பூமியானது எத்தனை வருஷங்கள் உருவாக்கப்பட்டு இருந்திருக்கிறதோ அத்தனை வருஷங்கள் மனுஷனும் இருந்திருக்கிறான் என்பதை பார்க்க முடியும். எனவே தேவன் மனுஷனுக்கு பல லட்சம் ஆண்டுகள் உயிர் வாழ்வதற்கு அவர் அதை சயின்ஸை அவர் கொடுக்கல. சயின்ஸு சில இடங்களில் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம், சில இடங்களில் அவசியம் இல்லைங்கிறதையும் பார்க்கலாம். ஏன் சயின்ஸ் அவசியம் இல்லை அப்படின்னாக்க, தேவனுடைய வார்த்தை தான் ஆரம்பத்தில் சயின்ஸ். அறிவியல் பூர்வமாக அறிவியலை உண்டாக்கினது, வார்த்தையே அறிவியலை உண்டாக்கியது. அதே சமயத்தில் அதே வார்த்தையே அறிவியலுக்கும் மேலான காரியங்களை, அறிவியலுக்கும் எதிர்மறையான காரியங்களையும் பார்க்க முடியும். அப்படின்னா தேவன் வார்த்தையினாலேயே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அதே சமயத்தில் அதே வார்த்தையினாலே சயின்ஸையும் உண்டாக்கினார். அதே சமயத்தில் அந்த வார்த்தையினாலேயே எதிர்மறையான காரியங்களையும் உண்டாக்கினார். இப்போ உதாரணமாக கடலின் மீது நடப்பது, இது சயின்ஸின் ரீதியாக முடியாத ஒரு விஷயம், அறிவியல் ரீதியாக முடியாத விஷயம். ஆனால் இயேசுசாமி கடலிலே நடந்தார் மனுஷனாக இருக்கப்படும் போது. அதேமாரி பேதுரு மனுஷனாக இருக்கப்படும் பொழுது நடந்தார். அது நம்ம மத்தேயு 14வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதே மாதிரி தானியேல் புஸ்தகத்தில் பார்க்கப்படும் பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னியிலே உலாவினார்கள், அவர்களுடைய வஸ்திரம் கூட கருகவில்லை என்பதையெல்லாம் நம்ம முன்பு பதிவிலேயே நான் சொல்லியிருந்தேன். வேதத்திலையும் அவனமாய் சொல்லப்படுகிறதை நீங்கள் மீண்டும் வாசிக்கலாம். எனவே இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவினுடைய சரீரம் அழிந்து போக சயின்ஸ் ரீதியாக, அதாவது அறிவியல் ரீதியாக ஒரு நெருப்பானது ஒரு மனுஷனை பற்றி கொள்ளப்படும் பொழுது அவன் என்ன ஆகிறான், கருகி சாம்பலாக மாற்றப்படுறான். ஆனால் இந்த இடத்துல நெருப்பு சூழ இருந்த போதிலும் அவனை பற்றி கொள்ளவில்லை. அப்போ அந்த இடத்துல சயின்ஸ் ஆனது முறியடிக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை தான் முன்னாடி செல்கிறது, முந்திக் கொள்கிறது. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இயேசுசாமி கூட மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லியிருப்பார். என்ன சொல்கிறாருன்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்கிறார். அப்போ 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்போ ஒரு வார்த்தையினாலேயும் அவன் பிழைக்கிறான். எந்த வார்த்தையினால? இதை நீ
புசிக்காமலும் உயிரோடு இருப்பான் என்று அவர் சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அதே மாதிரி புசித்து தான் அடித்து புசி, நீ உயிர் வாழ்வதற்கு அடித்து புசின்னு சொல்லப்பட்டதும் தேவனுடைய வார்த்தை தான். அப்போ ரெண்டுமே தேவனுடைய வார்த்தை தான். எது தேவன் அந்த வேலைகளில் சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் உண்டு என்பதை நம்ம பார்க்க முடியும். அப்போ மனுஷன் பல மில்லினியம் ஆண்டுகள் அவன் சரீரத்தோடு உயிர் வாழ்ந்திருக்கான். அவனுக்கு அழிவு என்பதும் இல்லை. அவனுடைய செல்ஸ்கள் எல்லாம் அந்த இளமை பருவத்திற்கு எதுவான செல்ஸாகவே இருந்தது. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்தது. அவன் பாவம் செய்யாமல் இருந்தது. எப்பொழுது அவன் பாவம் செய்தானோ அப்பொழுதே அவன் சரீர மாற்றங்களை அடையும்படியாக தேவன் கட்டளையிட்டார். அது நிமித்தமாக அவனுக்கு ஆயுசு நாட்கள் குறுக்கப்பட்டது. குறுகிய ஒரு ஆயுசு நாட்கள், ஆரம்ப நாட்கள் 1000 வருடங்களாக இருந்தது. அதாவது 969 வருடங்கள் மெத்துசலா என்ற மனுஷன் வாழ்ந்ததாக கடைசியாக சொல்லப்படுகிறது. நாட்கள் ஆக 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 இப்பொழுது 70 வயது, பலத்தின் மிகுதினால் 80 என்றும் வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது நம்ம அந்த வயசுக்குள்ளே பார்க்குறோம். இல்லை யாராவது ஒரு சில நபர்கள் 100 வயசு வரை வாழ்கிறாங்க, அவ்வளோதான். ஆக மொத்தம் அழிவு என்பது கனியை புசிக்கும் நாட்களிலேயே அவனுக்கு அழிவும் உண்டானது. அதே சமயத்தில் அதுக்கு முன்பு அவனுக்கு அழிவு இல்லை. இதை நம்ம முதலாவது விசுவாசிக்கிறவர்களாக இருப்பது ரொம்ப அவசியம். ஏன்னா தெரிந்து கொள்வது வேற, விசுவாசித்து அதை உள்ளுணர்வுகளை கொண்டு வருவது வேற. அப்போ விசுவாசித்தால் தான் அதை உள்ளுணர்வுகளில் கொண்டு வர முடியும். உள்ளுணர்வுகளை கொண்டு வந்தால் தான் நம்ம பாவம் இல்லாத வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும். இன்றைக்கி நம்ம ஒரு வேதத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு படிக்கிறோம், வாழ்க்கை நடைமுறைக்கு கொண்டு வருவது மிகவும் குறைவு. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை பின்பற்றணும்னாக்க நமக்கு போதுமான வாழ்க்கையில் சுகபோகங்கள் இருக்காது அப்படிங்கிற எண்ணங்களில் இருக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் உண்டு. இன்றைக்கி அதனாலவே வேதம் வேறு நாம் வேறு அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் வேதத்தை ஃபாலோ பண்ணுவதற்காக தான் தேவன் நம்ம கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். இதை ஃபாலோ பண்ணுகின்ற வேலைகளில் தான் மீண்டும் நம் சரீரமானது அழியாமையை பெற்றுக்கொள்ளும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஆத்துமா என்பது அழிவு இல்லை. அதான் ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலேயே நம்ம பார்க்கப்படும் பொழுது 2:7 வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அப்போ தேவன் சரீரத்தில் ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். இது எந்த பிராணிகளுக்கும் ஜீவன் மட்டும்தான் இருக்கும், ஆனால் ஆத்துமா இல்லை. எல்லா பிராணிகளுக்கும் தேவன் நாசியில் சுவாசத்தை ஊதலை. அப்போ ஒரு கணக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சுவாசத்தை, அவருடைய சுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அதுதான் ஆத்மா. இப்போ ஆத்மாவுக்கு அழிவில்லை என்பதை நாம் உணர்கிறோம். அதே மாதிரி சரீரத்திற்கும் அழிவில்லை என்பதை நம்ம உணரணும். அப்போ பாவம் செய்த சரீரம் என்ன பண்ணும்? அதற்கும் அழிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அழியாமைக்குரிய ஒரு சரீரத்தை குறித்து நாம் வர நாட்களில் பார்ப்போம். அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்தின் காரியங்கள் வேறு, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் அழியாமை சரீரத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதை புதிதான ஒரு பிரமாணமாக அல்லது புதிதான ஒரு காரியமாக தேவன் நமக்கு உணர்த்துகிறார். அது ஒரு நற்செய்தியில் ஒரு பாகம். சரீரம் அழிவது இல்லை, ஆத்துமா அழிவதில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். அதான் கிறிஸ்தவர்களுக்கு, இல்லை தேவ பக்தியில் உள்ளவர்களுக்கு. ஆனால் சரீரமும் அழிவதில்லை என்பது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நமக்கு வருகின்ற ஒரு புதிய நற்செய்தி. எனவே அதை குறித்து நாளை தினத்திலே பார்ப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.